தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எந்த கூட்டணியிலும் இல்லை சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேர்தல் முடிந்துவிட்டது, கூட்டணிகள் மாறிவிட்டன. 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்துவிட்டது. தேர்தலுக்கு முன்பு இருந்த கூட்டணிகள் தேர்தலுக்கு பிறகு தங்களுடைய கூட்டணிகளை மாற்றிக்கொண்டன. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு அது கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்துள்ளது. திமுக பலம் வாய்ந்த கூட்டணியாக தேர்தலுக்கு முன்பு இருந்தது. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வெளியேறி பலமிழந்த கூட்டணியாக மாறிவிட்டது. அதிமுக உள்கட்சி பூசலால் சிக்கி தவிக்கிறது. பாஜக இரண்டுபட்டு விட்டது. அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறி தனி இயக்கத்தை ஆரம்பித்து விட்டார். ஆக தேர்தலுக்கு பிறகு கூட்டணிகள் மாறிவிட்டன, கட்சிகளில் பிளவு ஏற்பட்டுவிட்டன. இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான கட்சி தாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அறிவித்துள்ளது. ஆம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதன் பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் நேற்றைய தினம் திமுக கூட்டணியில் தாங்கள் இல்லை என்று அறிவித்திருந்தார். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று மாலை தாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறது, ஆனால் கூட்டணியில் கிடையாது, திமுக கூட்டணியிலும் கிடையாது என்று அறிவித்து விட்டார். ஆக உள்ளாட்சி தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுகிறதா அல்லது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஆகவே நேற்று மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அறிவித்துள்ளது. இது தமிழக அரசியலில் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறதா அல்லது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் போட்டியிடுகிறதா என்பது கேள்வியை எழுப்பியுள்ளது, கேள்விக்குறியாக உள்ளது.